அன்பின் உள்ளங்களே, இன்னைக்கு நாம தபசு காலத்தின் முதல் வாரத்திற்குள் காலடி பதிக்கின்றோம். இந்த முதல் வாரத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சோதனை பற்றி நற்செய்தியில் படித்தோம். இந்த சோதனைக்கு உட்படுவதற்காக இயேசு கிறிஸ்து ஆண்டவரை யாரு பாலை நிலத்துக்கு அழைத்து வருவது அப்படின்னு பார்த்தால் பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்து ஆண்டவரை எங்க அழைத்து வருகின்றார்? பாலை நிலத்திற்கு. பாலை நிலத்துல இயேசு கிறிஸ்து ஆண்டவரை சோதிக்க போவது யாரு? பிசாசானவன். அப்போ இயேசு கிறிஸ்துவை சோதனைக்கு உட்படுத்தும்படியாக யாரு அழைத்து கொண்டு வருவது? பரிசுத்த ஆவியானவர். ஏன்? அப்போதான் இயேசு கிறிஸ்து ஆண்டவர் பலப்படுவார். அதற்காக அவர் கடவுள் கிடையாது அப்படின்லாம் இல்லை. மனுஷனாக இருக்கக்கூடிய இயேசு கிறிஸ்து ஆண்டவர் பிசாசின் சோதனையை தாண்டி வருகிற பொழுதுதான் அவரால் அவருடைய மிஷனை, பணியை நல்லபடியாக செய்ய முடியும். அப்படி என்பதை வெளிப்படுத்தத்தான் இந்த சோதனை. நல்லா பாருங்களேன், பிசாசானவன் இயேசு கிறிஸ்து ஆண்டவரை எப்படி சோதிக்கிறான். 3 சோதனைகளை நாம படித்தோம். கல்ல அப்பமாக்கு, கோவிலிருந்து கீழே குதி, அதுக்கப்புறமாக என்ன தண்டனிட்டு வணங்கிக்கோ. இந்த 3 சோதனைகளையும் பார்க்கின்ற பொழுது அங்கே பவர் கிரைசிஸ், அத்தாரிட்டி, அங்கே ஆண்டவரது வல்லமை, அவருடைய சக்தி, இதெல்லாம் சோதிப்பது போன்று இருக்கிறது. ஆனால் உண்மையில் இந்த 3 சோதனைகளையும் தாண்டி ஆழமாக பார்க்க போனால் ஆண்டவர் சந்தித்த சோதனை என்ன அப்படின்னா அடையாளம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, அவர் பாலை நிலத்துக்கு வருவதற்கு முன்னாடி அவர் திருமுழுக்கு பெற்றார் அப்படின்னு மத்தேயு நற்செய்தியாளர் சொல்றாரு. அப்படி திருமுழுக்கு பெற்ற பொழுது அதே பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்து மீது வந்து இறங்கினார். அப்படி அவர் இறங்கிய வேளையில நடந்த சம்பவம் என்ன? வானம் 2ஆக பிளந்தது. அங்கே மேல இருந்து ஒரு சத்தம் வந்தது. யாருடைய சத்தம்? பரிசுத்த பரம தந்தையின் சத்தம். அவர் கொடுத்த அந்த சத்தம் என்ன? இவரே என்னுடைய அன்பான மைந்தர், இவர் மீது நான் ரொம்பவும் பிரியமாக இருக்கிறேன். இயேசுவின் அடையாளம் என்ன? கடவுளின் குமாரன். இப்போ அதே அடையாளத்தை சந்தேகப்படும்படியாக பிசாசானவன் இயேசு கிட்ட கேட்கிற, உண்மையில நீ கடவுளின் குமாரனாக இருந்தால், இப்பதான் கடவுள் அதை உறுதிப்படுத்தினார். அதையே சந்தேகிக்கும்படியாக இயேசு ஆண்டவருக்குள் அந்த சந்தேகத்தை தூண்டிவிடும்படியாக பிசாசானவன் இந்த காரியத்தை இயேசு கிட்ட கேட்கிறான். உண்மையில நீ கடவுளின் குமாரனாக இருந்தால், அதுக்கப்புறமா தான் அவன் சொல்றான், கல்ல அப்பமாக்கு, கோவிலிருந்து கீழே குதி, என்ன திண்டனிட்டு வணங்கு. அப்போ உண்மையில சோதனை எதை குறிச்சது? இந்த 3 காரியங்களையும் குறித்ததா கிடையாது. It is an identity crisis. இன்னைக்கு நாமும் இப்பேற்பட்ட ஐடென்டிட்டி கிரைசிஸ், அடையாளம் குறித்த சோதனைக்கூடாக கடந்து செல்ல நிறைய வாய்ப்புகள் இருக்குதுங்க. ஏன்னா பிசாசானவன் அப்படித்தான். அவன் நம்ம சோதிக்கும் பொழுது எந்த இடத்துல நாம ரொம்ப வீக்கா இருப்போம் அப்படின்னு பார்த்து அங்க அடிப்பான். அவனுக்கு நம்முடைய வீடு தேவையில்லைங்க, வாகனம் தேவையில்ல, நம்முடைய பணம் தேவையில்ல. அவனுக்கு தேவையானது என்ன தெரியுமா? அந்த ஒரு சின்ன காரியம், அந்த ஜெபம் என்கின்ற காரியம். ஏன்னா அவனுக்கு தெரியும், அந்த ஜெபத்தை நம்ம கிட்ட இருந்து பறிச்சிட்டாலே நம்ம கீழே விழித்திரலாம் அப்படின்னு சொல்லி. ஆகவே அவன் நமக்குள்ள ஒரு கேள்வியை எழுப்புவான். இந்த அடையாளத்தை எப்படி நம்ம கிட்ட இருந்து பறிப்பது அப்படி என்பதை அவன் மையப்படுத்தி நம்ம கிட்ட ஒரு கேள்வி கேட்பான். இத்தனை காலமா நீ ஜெபிக்கிறியே, அப்படி உனக்கு என்ன ஆசீர் கிடைச்சிருச்சு? உன் வறுமை உன் கூடவே இருக்குது, உன்னுடைய திருமண வாழ்க்கை மோசமாயிக்கிட்டே போகுது, உனக்கு நீ கேட்ட குழந்தை வரன் இதுவரைக்கும் கிடைக்கவே இல்லையே, நீ நினைச்சபடி உன்னுடைய பசங்க நல்லவங்களாக இல்லையே, நீ நினைச்சபடி உன்னுடைய வெளிநாட்டு பயணம் அமையலையே, வெளிநாட்டில் நீ நல்லபடியா வாழ்றியா, உன்னுடைய வாழ்க்கை இப்படியே தான் போய்கிட்டே இருக்குது, ஜெபிச்சு என்ன பயன்? இந்த ஜெபம் உனக்கு தேவைதானா அப்படின்னு சொல்லி ஜெபத்தின் மீதே அவன் ஒரு சோதனையை கொடுப்பான். உங்களது அடையாளம் ஜெபமாக இருந்தால் அதை உங்ககிட்ட இருந்து பறிக்கும்படியாக முயற்சி செய்வான். இந்த தபசு காலத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் பிசாசு ஜெயிச்சிட்டேன், என்னால அந்த கல்லை சுலபமாக அப்பமாக மாற்றி இருக்க முடியும், மேலிருந்து கீழே குதிச்சிருக்க முடியும். நானும் பிசாசும் மாத்திரம்தானே, நான் நினைச்சிருந்தா அவன் காலில் போனா போகுதுன்னு விழுந்திருக்கலாம். நான் இதெல்லாம் நான் பண்ணலை. ஏன் தெரியுமா? பிசாசு ஒரு போதும் ஜெயிச்சுக்க கூடாது. வெற்றி எப்பொழுதும் பரிசுத்த பரம தந்தைக்கு தான்.
அவரை நாம வாழ்க்கையில ஜெயிக்க வைக்கணும் அப்படின்னு சொன்னா, நாம அவருக்கு எப்பொழுதும் பிரியமானவர்களாக மாத்திரமல்ல, பிரமாணிக்கம் உள்ளவர்களாகவும் இருக்கணும். நம்ம குடும்ப வாழ்க்கை எப்பொழுதும் சிறக்கணும் அப்படின்னு சொன்னா, கணவன் மனைவிக்கு இடையிலான உறவு பலப்படணும் அப்படின்னு சொன்னா, நம்முடைய வேண்டுதல்கள் நமக்கு நிறைவேறணும் அப்படின்னு சொன்னா, நாம நமக்குள்ளாக பிரியமானவர்களாக மாத்திரம் இருந்தால் போதாது, பிரமாணிக்கம் உள்ளவர்களாகவும் இருக்கணும். அப்படி இருப்போமாக இருந்தால், இன்னைக்கு இன்னைக்கு இந்த தபசு காலத்தின் முதல் வாரத்துல நாம் எப்படி இருக்கிறோமோ, இதையும் தாண்டி ஈஸ்டர் கொண்டாடுகின்ற வேளையில நம்முடைய வாழ்க்கையில இன்னும் இன்னும் அதிகமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு மகிழ்வின் சிகரங்களை உயரங்களாக தொட்டுக்கொள்ளலாம். அமேன்.